ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோர் கண்டென்ட். இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா எஃப்எக்ஸ் ரேசர் கேம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு ஃப்ரீ ட்ராக் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சவுண்ட் உங்களுக்கு கம்மியாக வச்சுறேன், நான் பேசுகிறது கேட்க முடியாது. அவ்வளோதான் கைஸ், கேம் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓட்டலாம் வேகமாக. இந்த கேமில் ஃபார்முலா 1 காரும் விளாட்லாம், இல்லை நார்மலான ரேஸ் காரும் விளாட்லாம். வாங்க கைஸ், இப்போ டர்னிங் வர போட்டு டர்ன் அடிச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் F1 கார் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் இதில் ஒரு 2-3 கேம் விளாண்டு கற்றுட்ருக்கேன். இந்த டாப் ஸ்பீடு வந்துட்டு 334 வரைக்கும் போகும். இல்லை நைட்ரோஸ்லாம் இருக்குது, நிறைய ஷார்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். இல்லை நம்ம பிட் ஷாப் கூட போய்க்கலாம் கைஸ். அப்படியே ரைட் டர்ன் எடுத்துகிட்டு அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் கைஸ். ஆக்சிலேட்டர் கொடுத்து டர்னிங் வரும்போது பிரேக் அடிச்சிங்கன்னா ரொம்ப நின்றுடும் வண்டி. அதனால் ஆக்சிலேட்டர் கொடுத்து டர்னிங் வரும்போது ஆக்சிலேட்டர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டர்ன் அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டர்ன் மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் பிரேக் அடித்து தான் ஆகணும். டர்ன் அடிச்சிக்கலாம். இப்போ போயிட்டு ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்துகிட்டு இப்போ போனால் பிட் ஷாப் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொரு டர்ன் அடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன் கைஸ் பிட் ஷாப்புக்கு. ஆமாம் கைஸ், இப்படி போயிட்டு ஒரு டர்ன் அடிச்சுட்டு வந்தால் பிட் லேன் வந்துடும். அதுக்கப்புறம் நாம் அங்கே போயிட்டு வீல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வெட் டயர் இருக்குது, இன்டர்மீடியேட், ஹார்ட் அண்ட் சாஃப்ட் இதெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு போய் காமிக்கிற பாருங்கள். இதிலே இன்னும் 3 மினிட்ஸில் ரெயின் வரும்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு சாஃப்ட் டயர் சூஸ் பண்ணிக்கலாம். எக்யூப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மாதிரி 4 பட்டன் மாதிரி காமிக்கும். அதை அமைக்கிட்டு டயர் பட்டன் கொடுத்தீங்கன்னா இது போயிடலாம். நம்ம அது வேல் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக்கெல்லாம் அது நாமளாக தான் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போகலாம், வேகமாக போகலாம். அப்போது இன்னும் 2 மினிட்ஸில் ரெயின்னு காமிக்குது. அங்கே பாருங்கள் கைஸ், ஸ்பீடோ மீட்டர் மேலே 100% காமிக்குது இல்லை, அது நைட்ரஸோட ஸ்பீடு. இந்த மாதிரி ஷார்ப் டர்ன்ஸ்லாம் இருக்கும். இப்போ தான் நம்ம 2வது லேப்பே ஓட்டுறோம். பெஸ்ட் டைம் வந்துட்டு 140 செகண்ட்ஸ், அதாவது இப்போ ஓட்டுனது. பாருங்கள் கைஸ், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போவே 1 மினிட் ஆயிடுச்சு. இன்னும் 40 செகண்ட்ஸில் மறுபடியும் போக முடியுமான்னு தெரியல. இதுவும் இந்த டயர் போட்டுட்டு இதில் ஓட்டினா பொறுமையாக தான் போக முடியும். வெட் டயர் போட்டுட்டு வெட்டான ஏரியாஸில் மட்டும் தான் ஓட்டணும். நான் சாஃப்ட் டயர் போட்டிருக்கேன்றதுனால இப்போ மழை பெய்யும் போது ஓட்டினா ஸ்பீட் போகாது. இப்போ இந்த லேப் முடியும் போது நான் போயிட்டு வெட் டயர் மாற்றிப்பேன். ஸ்பீடு கொஞ்சமாக தான் போகும் கைஸ். பிட்லேன் பக்கத்தில் வந்துருச்சு. சில வாட்டி ஸ்கிட் ஆகும் கைஸ் இந்த கேமில். பாருங்கள் கைஸ், 220 தான், 250 உள்ளே தான் போகுது கைஸ். நம்ம வெட்டேர் போட இங்கே நைட்ரோ சமத்தினாலும் 270 தான் போகுது. அதனால் இப்போ நம்ம வெட்டேர் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 151 செகண்ட் ஆயிடுச்சு கைஸ் இந்த மழையில் லேட்டாக ஆனதுனால. வாங்க கைஸ், வெட்டேர் மாற்றிக்கலாம். அப்போது நாமளே சூஸ் பண்ணி நாமளே எடுக்கிற மாதிரி. அப்படி போனால் லேட் ஆகுது. அதனால் நம்ம எப்படி போகலாம், ஐயோ அடிச்சுட்டேன், மறுபடியும் போகலாம், மறுபடியும் அடிச்சுட்டேன். இப்போ கரெக்டாக ஓட்டலாம். இப்போ போயிட்டு போகலாம் கைஸ், யூஎஸ் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ தான் டைமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ் நம்ம ஓட்டுறதுக்கு. இப்போ போகலாம். இப்போ இந்த லேப் முடியும் போது நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன்.
வெட்டேர் போட்டுட்டு ஓடனா 3:20 வரைக்கும் போகும் கைஸ். நான் ஒரு ஸ்டெச்சில் காமிக்கிறேன் இருங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு வரும், அங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். 300 வரைக்கும் போச்சு. ஏன்னா இது ஆல்ரெடி சின்ன இடம், அதுலேயே நான் 300 போயிருக்கேன். இப்போ பார்க்கலாம். கிராஸ்க்கு போயிட்டேன். இப்போயாச்சும் 140 செகண்ட்ஸ் உள்ள போகணும். 140 செகண்ட்ஸ் உள்ளே போனால் நம்ம ப்ரைஸ் தருவாங்க. இதே நான் வந்து ட்ரைனிங் மோட் தான் போகிறேன். நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி ரேஸ் கரெக்டாக ஓட்டுறதுன்னு சொல்லித்தரேன் கைஸ். 100% ட்ரெயின் போட்டிருக்கு. அப்புறம் அடுத்த வாட்டி சூரியன் வர்றதுக்கு இன்னும் 9 மினிட்ஸ் இருக்குது. இந்த கேம் பேர் FX ரேஸாக நீங்களும் ஏற்றி விளாடுங்க. ரியல் ரேஸில் இந்த மாதிரி வெளியே போனால் பெனால்ட்டி கொடுப்பாங்க. பிட்லின் பக்கத்தில் வந்துருச்சு கைஸ். ஆல்ரெடி 152 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு கைஸ். போக முடியாது 140 உள்ள. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவ்வளோதான் ரேஸ். நம்ம 3 லேப்ஸ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.